ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஸ்மால் கிச்சனில் நான்வெஜ் ரெசிபி தான் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பொடி பொடியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி, 1/2 kg சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம தேங்காய் ஊற்றி செய்ய போகிறோம். அதுக்கு பிரியாணி இலை 3 சில் தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். வீட்டில் அரைச்ச தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். உங்களுக்கு சிக்கன் குழம்பு பவுடர் வேணும்னா அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சது 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பட்டை லவங்கம் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 3 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்காக எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு 2 வேணுனாலும் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ கழுவி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கன் இதில் சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. அந்த சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள்லாம் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இது எல்லாத்தையும் வந்து கலந்துடலாம். கலந்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. ஒரு 4லேருந்து 5 பேர் இந்த குழம்பு வந்து சாப்பாடுக்கு சேர்த்து சாப்பிடலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. குழம்புக்கு இப்போ கொஞ்சம் கொதிச்சிடுச்சு. உங்களுக்கு தேங்காய் வேண்டானா தேங்காவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்படி இதில் கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து விசில் போட்டுக்கலாம். கிரேவி மாதிரியும் இருக்கும். சில பேர் வந்து தேங்காய் சேர்க்க மாட்டாங்க, அவங்களுக்காக தான் சொல்கிறேன். இப்போ தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு 2 விசில் விட்டுறலாம். 2 விசிலுக்கு மேலே விட்டிங்கன்னா கிழங்கு வந்து ஒரு மாதிரி குழஞ்சி குழம்போட கலந்துரும். 2 விசில் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா குழம்பும் கிழங்கும் ஒன்றா வந்து கலந்துரும். இப்போ கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1.5 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போ விசில் விட்டு எடுத்தாச்சு. குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சிக்கனுக்கு ஆல்ரெடி மசாலா போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஆம்பூர் மசாலா போட்டு வச்சுருக்கேன். 1/4 கிலோ சிக்கன் தான் இது, பொரித்து எடுத்துக்கலாம். இந்த டிஷ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த குழம்பு செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.